ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு RMZ சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான பருப்பு வடை செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டை தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது கூட 3 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூட சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது கூட 1/2 கிலோ கடலப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கடலப்பருப்பு 1-2 முழுசாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஊற வச்ச கடலப்பருப்பை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. பருப்பை இந்த அளவு அரைச்சிக்கோங்க. இது கூட 150 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி மல்லிக்கீரையும் போட்டிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு வடையை போட ஆரம்பிச்சிடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டால் நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போது பருப்பு வடை செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி தட்டி வச்சுருக்க வடையை போட்டுடலாம். வடை போட்ட உடனே அடுப்பை சிம்மு பண்ணிடுங்க. இது மாதிரி ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். வடை ரொம்ப ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் சிம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். இப்போது வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.